ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்கா யுத்தத்திற்கு தயாராகிறது அப்படிங்கிறத ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலிபாப் பேசியிருக்கிறாரு. அவர் மிக திடமாக இதை எப்படி நம்ம இந்த யுத்தத்தை எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து அதற்காகத்தான் ஈரான் இந்த மாதிரி ஹோர்மூஸை தடுக்கிறாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடக்க போகிறது? அவர் ஒரு 3 முறை செய்தி வெளியிட்டதாக சில செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஹர்மூஸ் குறித்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன நகர்வுகள் நடந்துருக்கு அப்படின்னா, எ சோர்ஸ் க்ளோஸ் டு ஈரான்ஸ் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிஃபாஃப் சேஸ் சடன் அட்டாக் பை அமெரிக்கா அண்ட் த இஸ்ரேல் ரெஜிம். திடீர்னு ஒரு சடன் அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸ் C-17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் பல வெஹிக்கிள்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் பெரிய பெரிய போயிங் மாதிரியான பெரிய விமானங்களில் அவங்க எதை வேணாலும் ஏற்றிட்டு வரலாம் ஆயுதங்களை. அது நகர்வு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்டை நோக்கி வேகமாக நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் அமெரிக்காவினுடைய டாப் கவர்மெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட் C-337B VIP ஏர்கிராஃப்ட் அட்லாண்டிக்கை நோக்கி வேகமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முன்னேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் தொடர்ச்சியான பல செய்திகள் ஈரான் பாராளுமன்ற ஸ்பீக்கர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல ஒரு குறுக்கீடு, இஸ்ரேல்லையும் நிறைய போர் விமானங்கள் இப்போ இறங்கி கொண்டிருப்பாங்க. தாக்குதலுக்கு அவர்கள் தயாராவதாக செய்திகள் வருகிறது. அது உண்மைதானா? அது உண்மைதான். இவருடைய செய்தி அது ஏன்னா இவர் மென்ஷன் பண்ணும்போது எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்கா அப்படின்னு சேர்ந்து தான் மென்ஷன் பண்றாரு. எ சோர்ஸ் க்ளோஸ் டு ஈரான்ஸ் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சேஸ் ரேடியோ சைலன்ஸ், காம்பேக்ட் ஃபோர்ஸ் பொசிஷனிங், எக்யூப்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் US இஸ்ரேல் கோஆர்டினேட்டிங் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸுமே இல்லாமல் இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. உத்தரவுகள் எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, காம்பேக்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் பொசிஷனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டைக்கு பயன்படுத்தக்கூடிய, சண்டை போடக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள், இராணுவ வண்டிகள் எல்லாமே மிடில் ஈஸ்டில் ஒரு பொசிஷனிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்யூப்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் வேக வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது குறிப்பாக C-17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸு, T-17S இதில் நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது குறித்து அவர் செய்தி வெளியிடும் போது, அமெரிக்கா மே இன்டென்ட் டு இனிஷியேட் மிலிட்ரி என்கேஜ்மெண்ட் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த 2-week ceasefire. The source added that Iran has fully utilized the ceasefire to develop game-changing operational plans and is ready for confrontation. அதாவது இந்த பேச்சுவார்த்தை, 2 போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த யுத்தத்தை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் செய்தி வெளிவரும். அப்படின்னா அமெரிக்கா ஈரானுடைய இந்த யுரேனியத்தை எங்கள் கையில் தருவாங்க, ஒப்படைப்பாங்க, அதற்கெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு இந்த பொய்கள் சொல்கிறதே ஈரான் எப்படியும் மறக்கும். அதன் மூலமாக நம்ம மறுபடியும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கலாம். அதற்கான ஆயத்தங்களை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இந்த மாதிரியான தகுதித்த வேலைகளை எல்லாம் இதை பிப்ரவரி 28க்கு முன்னாடி அவங்க செஞ்சுருக்கணும். பிப்ரவரி 28க்கு முன்னாடியே அவங்க ஒரு லாங் டைம் வார பிளான் பண்ணி இது மாதிரி காம்பேக்ட் பொசிஷனிங்காக இருக்கட்டும், இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர்றது, இது இல்லாமல் ஆயுதங்களுக்கான கொள்முதல்கள், இந்த வேலையெல்லாம் அவங்க பிப்ரவரி 28க்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். அப்போ அவங்க செய்யலை. அப்போ இந்த வாரம் அவங்க வேக வேகமாக சீக்கிரமாக பிளான் பண்ணி நடத்தினாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய பிளானே 48 hours தான், 2 நாள் இந்த யுத்தம் முடிஞ்சிருந்து தான் நினச்சாங்க. இது எல்லாமே வாஷ் அவுட் ஆனதுனால தான் இது திரும்பி இந்த 2 weeks அப்படிங்கிறத இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஈரான் தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் ஒரு நாளும் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, தற்காலிக போர் நிறுத்தம் கிடையாது, நிரந்தர போர் நிறுத்தம் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சீனா ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு. இல்லை அவங்க தற்காலிக பேச்சுவார்த்தைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை நீங்கள் கேட்கல அப்படின்னா உலகத்தின் முன்னாடி உங்களை ஒரு தவறான ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா அமைதியை விரும்புது, ஈரான் அமைதியை விரும்பலை, இப்படிங்கிற மாதிரியான இஷ்யூ வந்துடும். தயவு செஞ்சு நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போங்க அப்படின்னு சீனா சொல்லிச்சு. எல்லாருமே சீனாவுக்கு படையெடுத்தாங்க. நீங்களும் நானும் ஒரு வீடியோவே பேசணும், யாரெல்லாம் சைனாவில் போய் முக்கியமான அதிகாரிகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த வார் திரும்பியும் நடக்கிறதுக்கான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இதில் பிரச்சனையே எங்கே வருது அப்படின்னா, இது குறித்து NDTV வேர்ல்டில் ஒரு கட்டுரை போட்டிருக்கிறான். அவன் எப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்னா, இந்த யுத்தம், இந்த நகர்வு, இது எல்லாமே முழுக்க சைனாவை மையமாக வச்சு அப்படிங்கிறாங்க. NDTV வேர்ல்டில் அவன் ஒரு கட்டுரையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜனவரி 2026 வெனின்சுலா ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய
நைட் குதிரையினுடைய மூ அப்படிங்கிறான். பிப்ரவரி 2026 ஈரான் மேல குயின் மூ மகாராணி நகர்த்தினது அப்படிங்கிறான். அடுத்தது மார்ச் 2026 இந்தோனேஷியா பிஷப் மூ அப்படிங்கிறான். இதைத்தான் நம்ம கோட்டை விட்டோம், நம்ம கவனிக்காம விட்டோம். 4 நாளைக்கு முன்னாடி இந்தோனேஷியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளமான பென்டகனுக்கு வந்திருக்கிறார். அது குறித்து இவர் பீட் ஹெய்த் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, அல் ஜசீரால வந்து அவர் வெளியிடுறாரு. இட் வாஸ் அ ஹானர் டு ஹோஸ்ட் இந்தோனேஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் so and so at the Pentagon today. I was proud to announce that we are evaluating our relationship to a major defense cooperation partnership in recognition of the strength and potential of our bilateral defense sites. இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது இந்தோனேஷியா கூட இவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்? பென்டகனுக்கே ஏன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரணும்? ஏன்னா இந்த என்டிடிவி ஆர்டிகல் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த 3வது பிஷப் நகர்வு அப்படிங்கிறது இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்காவை டிஃபென்ஸ் அதை வந்து தடுக்கிறது. இப்போ நீங்க வந்து ஹார்மோஸ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீர் மலாக்கா இப்போ நிறைய சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆயில் சோக் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுல குறிப்பா வெனின்சுலால இருந்து வரக்கூடிய ஆயில்கள் எல்லாமே கரீபியன் வழியா வரும். ஜமாய்க்கா, கியூபா, ஹவானா இந்த இடையில இருக்கக்கூடிய கரீபியன் சோக் பாயிண்ட்ஸ் வழியா வரும். அதை நேத்தையிலிருந்து ட்ரோனை அனுப்பிச்சு ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இடையில வந்து சீனா வந்து ஒரு கப்பலை வந்து கியூபாவுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த கப்பல் போய் ரீச் ஆனதுக்கு பிறகு ஆயில் கொடுத்தாங்க. அந்த கப்பல் போய் ரீச் ஆனதுக்கு பிறகு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக இவங்களுடைய அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த ட்ரோன், அந்த ட்ரோனை வச்சு முழுக்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் MQ-4C ட்ரின்டன், இதை அடிச்சு நொறுக்கி இருக்கு. இது மாதிரி ஒரு ட்ரோனை வந்து ஈரான் இருக்கணும் அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட $240 மில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ட்ரோன். அது குறித்தும் என்டிடிவி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. US $240 million drone over Cuba that's strangling China's oil supply. இங்கே தான் எல்லாமே முக்கியமாக இருக்குது. அப்போ பெனின்சுலா வழியாக நடக்கக்கூடிய அந்த ஆயில் சப்ளை இல்லை சீனாவினுடைய ஏதாவது ஒரு ஆயில் சப்ளை கியூபாவை நோக்கி வருதா? அந்த இடத்துல கியூபாவை இல்லை, ஏற்கனவே வந்து வெனிசுலாவிலேருந்து இங்கே கியூபாவுக்கு வந்து ஆயில் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றினால அந்த வாசல் அடைக்கப்பட்டு அங்கே வந்து ஜெனரேட்டர்கள் இயங்கல, மிகப்பெரிய நெருக்கடிக்கு வளர்ச்சி. அப்போ இந்த நெருக்கடியிலேருந்து மீட்பதற்காக சீனா ஒரு கரம் நீட்டுது. ஆமாம். அப்போ அதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா அதை தடுக்கிறது அப்படிங்கிறத விட நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த நேரத்தில் நான் உங்களை தாக்குவேன் அப்படிங்கிறாங்க. இந்த வேர்ல்டு மேப்ல இந்த 3 சோக் பாயிண்ட்ஸை வந்து மையமாக வச்சு ஒன்றை வந்து குயின் மூ, பிஷப் மூ, நைட் மூங்கிறாங்க. இந்த கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய மொத்த கடல்வழி ஆயில் போக்குவரத்து இடங்களா இருக்கு பாத்தீங்களா, இதை மானிட்டர் பண்ணி அடைக்கிறாங்க. இப்ப ஈரான் அடுத்து அப்படியே மேப்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலாக்கா. இல்ல ஒண்ணு ஈரானை வந்து அடைக்கிறது மூலமாக சீனாவுக்கு நெருக்கடி கொடுப்பது. ஆமா, மலாக்காவை அடைப்பதனூடாக சீனாவுக்கு நெருக்கடி. ஏன்னா நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எண்ணெய்களை எடுத்துட்டு போகக்கூடிய கப்பல் இந்திய பெருங்கடலுக்கு வந்து, அரபிக்கடல் இந்திய பெருங்கடலுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா வழியா தான் சீனாவுக்கு போகும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா 2003 இருந்தே பிரச்சனை. அப்பவே இது குறித்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஹூ ஜின்டோ வந்து ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த ஏரியா அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் வந்துச்சு. இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் சில சிக்கல்கள் வருவதால் தான் சீனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைனால இருந்து நேரடியாக கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வழியாக ஈரான்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணலான்னு ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது டைரக்டா சைனாக்குள்ள வருது. நீங்க வந்து கஜகஸ்தான், அடுத்து உஸ்பெகிஸ்தான் இருக்கும், அதுக்கு கீழே வந்து துர்க்மெனிஸ்தான். துர்க்மெனிஸ்தானுக்கு ஒட்டி ஈரான், ஆனா ஈரான்ல அவங்க பைப் லைன் போடல, அவங்க துர்க்மெனிஸ்தான் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா துர்க்மெனிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில நல்ல ஒப்பந்தங்கள் இருக்கு. சீனாவினுடைய அந்த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கையெழுத்து போட்ட முக்கியமான ஒரு நாடு வழிச்சாலை. ஆமா, பட்டு வழிச்சாலையில கையெழுத்து போட்ட முக்கியமான நாடு இந்த 3மே. உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒப்பந்தங்கள் இருக்கு. அப்ப இந்த வழியில ஒரு பெரிய பைப் லைனையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2003க்கு பிறகே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இருந்தே இந்த இதுக்கான ஐடியாக்கள் இருந்துச்சு. மலாக்கா இஷ்யூ வந்ததுக்கு பிறகு இருந்தே இது மாதிரியான ஆல்டர்னேட் ரூட்டை அவங்க பார்க்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, சீனாவை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் அமெரிக்காவின் இந்த யுத்தத்தின் மைய நோக்கமே. நான் அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம், இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, சவுதிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, அதெல்லாம் வேற வேற கதை. ஆனா இங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சைனா தான். சைனா மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேலாதிக்கம். சைனா மேல இவ்வளவு தூரம் வன்மமா இருக்கிறாங்க, சைனா ஏன் இவ்வளவு பிரச்சனைக்குரிய தேசமா அவங்க பாக்குறாங்க அப்படின்னா, சைனா வந்து தொடர்ச்சியாக
எப்படியாவது டாலரை வீழ்த்தி, இந்த பெட்ரோல் டாலர் இருக்கு பார்த்தீங்களா, பெட்ரோல் டாலரை வீழ்த்தி விட்டு பெட்ரோல் டாலர் இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட் கரன்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த வேலையை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு யார் வந்துட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா வந்திருக்கிறது. இன்னொன்று வந்து சீனாவினுடைய கரங்கள் வந்து இப்போ நீண்டு போயிட்டு இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, இன்னும் பல நாடுகளும் வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ உலகளவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மதிப்பு வந்து குறைந்து விட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான நம்ம இந்த ஈரான் யுத்தத்தை நம்ம முதல்ல இருந்தே பேசும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதுல அமெரிக்காவினுடைய நோக்கம் குறித்து சில பேர் கேட்டாங்க, சவுதி ஏங்க போய் ஈரானுக்கு எதிராக செயல்படுதுன்னு கேட்டப்ப நம்ம ஏன் செயல்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவா பேசணும். அமெரிக்கா ஏன் இந்த யுத்தத்துல டைரக்டா ஈரானை எதிர்த்து நிக்குது? அமெரிக்க மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஈரானுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஈரானுக்காக நம்ம போய் சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெகுஜன உரையாடல்கள் நிறைய வந்துச்சு. ஆனா அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சீனாவை கட்டுப்படுத்துறதா நோக்கம். அதனாலதான் இப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் தான் அதனுடைய வித்து. 2 தீவுகளுக்கு, இந்தோனேஷிய தீவுகள் 2 இடையில ஒரு 3 கிலோமீட்டர் தான். இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவை கட்டுப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா. இது 3க்கும் பொதுவான ஒண்ணு. இந்த 3க்கும் பொதுவான ஒண்ணு. இந்த பொதுவான ஒன்னோட இதுல இருக்கக்கூடிய இந்தோனேஷியாங்கக்கூடிய ஒரு நாட்டோட டீல அமெரிக்கா 4 நாளைக்கு முன்னாடி பென்டகன்ல வச்சு போட்டிருக்காங்க. சோ இதுல சர்வேலன்ஸ் பண்ண போறாங்க. ஸ்டேட் ஆஃப் மலாக்காவை எப்படி வந்து நீங்க வந்து கியூபாவில் வந்து நேற்றுக்கு வந்து கியூபாவை சர்வேலன்ஸ் பண்றதுக்காக ஒட்டுமொத்த கரீபியன் ரூட், ஜமாய்க்கா ரூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜமாய்க்கா ரூட்டை வந்து மொத்தமா வந்து கட்டுப்படுத்துவதற்காக இவங்க எப்படி ட்ரோனை கொண்டு இறக்கி இருக்கிறாங்களோ அதே போல ஸ்டேட் ஆஃப் மலாக்காவையும் கட்டுப்படுத்துவதற்காக இவங்க வந்து அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு நகரம். அமெரிக்காவுடைய யுத்த கப்பல்கள் இனி அங்கேயும் போகும். ஏற்கனவே அங்க இருந்துச்சு. சவுத் சைனா சீல தான் முதலாக ஆப்ரஹாம் லிங்கன் நின்றுட்டு இருந்துச்சு. சவுத் சைனா சீல ஆப்ரஹாம் லிங்கன் நின்று இருந்துச்சு. ஃபோர்டு வந்து கரிபியன் தீவுகள் நின்று இருந்துச்சு. இது ரெண்டுமே கரெக்டான பொசிஷன்ல தான் நின்றுட்டு இருந்துச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டையும் தான் ஈரானை நோக்கி கொண்டு வந்தாங்க. இடையில வந்து ஃபோர்டு அடி வாங்குச்சு. அப்புறம் பிற்பாடு ஃபோர்டு கிரீஸ்ல போய் அங்க ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது மாதிரி பல இடங்கள்ல தொடர்ச்சியா வந்து குறி வச்சு இந்த சோக் பாயிண்ட்ஸை வந்து சீனாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு யுஎஸ்எஸ் புஷ் ஒரு பெரிய கப்பல் அது வந்து ஐரோப்பாவிலிருந்து ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் கூட வழக்கமாக வரக்கூடிய சுவிஸ் கனால் வழியா வரல, சுத்தி வந்துச்சு. கோப் ஆஃப் குல்ஹோப் வழியா சுத்தி வருது. பல ஆயிரம் கிலோமீட்டர் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த வழியில வரலன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அங்க ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க செங்கடல் வழியா. செங்கடல் வழியா வந்தா ஹவுத்தீஸ் அடிப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாபில் மண்டோ ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட். ஸோ இப்படி எல்லா சோக் பாயிண்ட்ஸையுமே வந்து சீனாவுக்கு சாதகமா இல்லாம, சீனாவுக்கான ஆயில் ரூட் போயிடாம கட் பண்ண வேண்டிய இடத்துல அமெரிக்கா இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஈரான் தரப்பிலிருந்து செய்தி வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. போர் திரும்பவும் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு. நீங்க வந்து ஆப்ரேஷன் ஃபியூரி அதை வந்து ரொம்ப வேகமாக நடத்தி உடனே பெரிய சண்டையெல்லாம் போட்டாங்க. அந்த எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது வந்து இப்போ எக்கனாமிக் ஃபியூரியா அவங்க மாத்துறாங்க. அந்த எபிக் ஃபியூரிங்கிற போர் முழக்கத்தை எக்கனாமிக் ஃபியூரியா மாற்றணும் அப்படிங்கிறது தான் பென்டகனுடைய ஒரே ஒரு இலக்கா இருக்கு. நாம நேரடியாக ஆயுதங்களை வைத்து ஒரு பக்கம் அடித்தாலும் மறுமுனையில் இவர்களுடைய அனைத்து வர்த்தக வழிகளையும் அடைச்சிடணும். பொருளாதார ரீதியாக இவர்களுக்கும் சீனாவுக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. உலக ஒழுங்கில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நேற்றுக்கு சீனா என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஜப்பான்கிட்ட வந்து யுரேனியம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜப்பான்கிட்ட அவங்க வந்து டன் கணக்கில் யுரேனியத்தை ரெடி பண்றாங்க அப்படின்னு ஒரு முழக்கத்தை ஏன் சைனா வைக்குது அப்படின்னா, நீ எப்படி ஈரான்ல யுரேனியம் இருக்குன்னு எப்ப வேணாலும் நீ உள்ள போவியோ அதே போல எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜப்பானை நான் எப்ப வேண்டுமானாலும் போய் வந்து குடிப்பேன். ஆமா, எனக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற முழக்கம் தான் அது. ஸோ இப்போ நமக்கு வெளிப்படையா தெரியறது ஈரானோட நடக்கக்கூடிய சண்டை, அலி கமேனி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் உள்ள ரொம்ப நுணுக்கமா பார்க்கும்போது இந்த சண்டை அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு. சீனாவினுடைய மேலாதிக்கத்தை காலி பண்ணணும், சீனாவினுடைய பெட்ரோலை காலி பண்ணணும், சீனாவினுடைய இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை காலி பண்ணணும், சீனா அப்படிங்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியவே ஒரு முட்டுக்கட்டைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க நகர்றாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. இல்லை, இதில் நிச்சயமாக வந்து சீனாவுக்கு இந்த தந்திரங்கள் எல்லாம் தெரியும், கட்டாயம் தெரியும். அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அவங்க ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்க்மெனிஸ்தான் வழியாக வந்து ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இடையில இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு வாரம் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு. கிரீன்லாந்து எனக்கு விலை கொடுன்னு கேட்டிருந்தாரு இல்லையா? ஆமா,
அந்த கிரீன்லாந்து ஏன் ஒரு விலை கேட்கிறாரு அப்படின்னா, சைனா 3 சீ ரூட் மேல போட்டிருந்தான் ஆர்டிக்ல. 3 ஆர்டிக் சீ ரூட்ஸ். இந்த 3 ஆர்டிக் சீ ரூட்ஸுமே என்ன அப்படின்னா, சைனா ஒரு பொருளை அவங்க உற்பத்தி பண்ணி அதை எடுத்துட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியா இந்திய பெருங்கடல் வந்து செங்கடல் இந்த பாபல் மெண்டோ வழியா செங்கடல்ல போய் பர்ஷியன் மெடிட்டரேனியன் சீ போய் பிரான்ஸ்ல கொண்டு பாரிஸ்ல கொண்டு ஒரு பொருளை விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பாரிஸ்ல ஒரு பொருளை விற்கிறாங்க. ஸோ சைனா எங்க இருந்து துவங்கி எங்க போய் வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க சைனா அப்படின்னா, நான் ஏன் இவ்வளவு சோக் பாயிண்ட்ஸ்குள்ள பூந்து இவ்வளவு பாலிடிக்ஸ்குள்ள பூந்து போகணும்? நான் அங்கிருந்து கப்பல் எடுத்தா இந்தோனேஷியாக்காரன் வேற மாதிரி பேசுவான், அவன் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருப்பான், மலேசியா எனக்கு சப்போர்ட்டா இருப்பான், சிங்கப்பூர் சப்போர்ட்டா இருக்க மாட்டான், இலங்கை நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, இந்தியா சப்போர்ட்டா இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே மேல கப்பலை எடுத்துட்டு சைனா மேல ரஷ்யாவினுடைய பார்டர் சைபீரியா வழியாக பெரும் உறைந்த பனி இருக்கு பாத்தீங்களா, அந்த உறைப்பனிக்குள் பூந்து அப்படியே நேராக வந்து ஐரோப்பாவில் கொண்டு பொருளை வித்துறணுங்கிற இடத்துக்கு அவங்க மூவ் பண்றாங்க. அவங்களோட மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன்ஸ்ல இதுல 3 சீ ரூட் சொல்றாங்க. அந்த 3 சீ ரூட்டுமே பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சம்மர் சீசன்ல வின்டர்ல ஒரு 3 மாசம் மட்டும் அது வந்து பனி பாறைகளாக மாறிடுது. மற்ற நாட்கள்ல பனி உருகிருச்சு. கடந்த 20 ஆண்டுகள்ல அது வந்து பனி உருகல் அதிகமானதுனால அந்த சீ ரூட்டை இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி அதுக்கு பிரத்யேகமான கப்பல்களை தயாரிக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்யாவோடு டெண்டர் விட்டு தயாரிக்கிறாங்க. இதை ஜப்பானும் முயற்சி பண்ணுது. ஸோ இது வந்து ஆர்டிக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறாங்க. ஆர்டிக் போலார் எக்ஸ்பிரஸ், ஆர்டிக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறாங்க. இது இன்னுமே ஈஸியான வழி. இதுல ஒரு 10,000 கிலோமீட்டர் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா அதுல 6,000 கிலோமீட்டர் போனா போதும். இதுல வந்து நீங்க வந்து 40 நாள் போகணும் அப்படின்னா அதுல 20 நாள்ல போயிடலாம். ஆனா கம்பேரிட்டிவா இந்திய பெருங்கடல் வழியா போறது ஃபாஸ்ட்டை விட கப்பலினுடைய வேகம் குறைவா போகும். ஆனா பாத்தீங்கன்னா நாட்கள் குறைவா இருந்தது. நாட்கள் குறைவு, எண்ணெய் செலவு வந்து எண்ணெய் செலவு மிச்சம். நீங்க வந்து ஒரு க்ரூஸ் ஒரு பெரிய ஒரு டீம் வந்து கப்பல்ல போறாங்க இல்லையா, அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு அது இது எல்லாமே பிரச்சனை இல்லாம இருக்கும். ரெண்டாவது ரஷ்யாவை எப்போதுமே நம்பலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி போய் நேரா நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஸ்காண்டினேவியன் நேஷன்களுக்கு தேவையான பொருள்களை விற்கிறது, அப்படியே ஐரோப்பிய சந்தைக்கு போறது, முடிஞ்சா அப்படியே கனடா வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த 3 போலார் ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூட்டை சைனா ஆக்சஸ் பண்ணுங்கிறத கடுப்புல தான் கிரீன்லாந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கிரீன்லாந்தை வாங்கிட்டான்னா அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் மட்டும் கிடையாது, இந்த சீ ரூட்டும் பிடிக்கணும் அவனுக்கு. கனிம வளங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். கனிம வளங்களை தாண்டி இந்த உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 70-80% வந்து கடல்ல தான் நடந்துட்டு. கடல் சார்ந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான் வேர்ல்டோட ட்ரேடையே வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படியாவது கட்டுப்படுத்துறாங்க. யார் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து மேலாதிக்கமா இருப்பாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சண்டையில தான் வந்து ஈரான் மேல இந்த வாரே தோங்குறாங்க. ஈரானை தாக்குவதற்கு யுரேனியம் இருக்கு, யுரேனியத்தை நான் கொடுக்குறேன்னே ஈரான் சொல்லிருச்சு. உனக்கு என்ன யுரேனியம் தானே பிரச்சனை, எடுத்துட்டு போ அப்படின்னு. இவனே என்ன சொன்னான் அமெரிக்காவே அப்படின்னா, நீ வந்து பீஸ் பர்பஸுக்கு தான் நியூக்ளியர் பிளான்ட் வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆமா அதுக்கு தான் வச்சிருக்கிறேன், நான் தயாரிக்கலண்ணா. இல்லை, ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு சொன்னால், அவர்களுடைய யுரேனிய அந்த செறிவூட்டலுக்கு நாங்களே உதவுவோம் அப்படின்னு பேசுறேன். மாறி மாறி பேசுறாரு. இப்போ ட்ரம்ப் அப்படின்னா ஆக்சுவலி நேற்று பிரேசில் பிரசிடென்ட் பேசியிருக்காரு. இப்படி ஒரு ஆளை வச்சுட்டு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறாரு. நீ நினைச்சதை பேசுற, போர் வெறியோட இருக்க. இப்போ நேற்றுக்கு ஹர்முஸை மூடுவோங்கிற, அடுத்த ஹர்முஸ் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற, ஹார்முஸ் யார் வேணாலும் போய் யூஸ் பண்ணிட்டுங்கிற. ஆமா, இப்போ ஹார்முஸை திறந்து விடுங்கிற, ஈரான் திறந்து விடுது, அப்புறம் திருப்பி நான் வந்து கட்டுப்படுத்துவேன் அப்படிங்கிற, அப்புறம் ஈரான் ஹார்முஸை மூடுது. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, உன் பிரச்சனை என்ன ராஜா, சுத்தி வராத, உன் பிரச்சனை என்ன, உனக்கு சைனா வளர்றது பிரச்சனையா இருக்கு, சைனாவினுடைய வளர்ச்சி உன்னால நிறுத்த முடியாது, சைனாவினுடைய வளர்ச்சியை உன்னால் நிறுத்த முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஒரு நல்லா வளர்ந்துக்கிட்டே போறான், நல்லா சம்பாரிச்சிட்டே போறான் அப்படின்னா, அவன் ஒரு புது கார் வாங்குறான்னு வச்சுங்களேன், சும்மா அவன் வீட்டு முன்னாடி காரை நிறுத்தியிருப்பான், அவன் வீட்டு முன்னாடி நிறுத்தியிருப்பான். அது இவனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் அவனுக்கு கொஞ்சம் தள்ளி நிறுத்தலாம்ல, மெயின் ரோட்ல இருந்து உள்ள நிறுத்தினால, அங்க நிறுத்தினால, நீங்க கஷ்டமா இருக்கு. அவனுக்கு பிரச்சனை கார் எங்க நிக்குது இல்ல, கார் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை. அதே மென்டாலிட்டி தான் இருக்காங்க. இது வந்து மொத்தமா அமெரிக்காவுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. சீனாவினுடைய ஆதிக்கத்தை கண்டு இவர்கள் பயப்படுகிறார்கள். சீனா ஏன் இப்படி வந்து இவ்வளவு ஃபோர்ஸா வந்து எந்திரிச்சு நிக்குது அப்படிங்கறத பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதான் ரொம்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோத்து போனதுக்கு காரணம் சீனா கொடுத்த அவர்கள் உளவு தகவல்களா இருக்கட்டும், சேட்டலைட் நேவிகேஷன்ஸா இருக்கட்டும், இன்னும் ஆயுதங்களா இருக்கட்டும், இது எல்லாம் இவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம
மொத்தமா முடிஞ்சு அடிச்சு உட்கார்ந்துருக்காங்க. சைனா மேல இந்த அளவுக்கு வன்மம் இருப்பதற்கு இது மட்டும்தான் நான் காரணம், வேற ஏதாவது காரணம் இல்ல, சைனாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனும் வளர்றான் நானும் வளர்றேன்னா கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். அவனுடைய வளர்ச்சி எல்லாமே அமெரிக்காவை கீழே தள்ளும். அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, அமெரிக்காவினுடைய டாலரினுடைய சரிவு, பெட்ரோ டாலரினுடைய சரிவு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள், அவங்களுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸ், டெப் பாண்ட்ஸை தொடர்ச்சியாக சீனா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வித்துட்டு கோல்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நடைமுறையுமே என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்தும். அது எப்படி வீழ்த்தும்? பெட்ரோ டாலர்னா என்ன, பெட்ரோ டாலர் எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு, அதுல எப்படி அமெரிக்கா இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு, பெட்ரோ டாலரை காலி பண்றதுக்கு சைனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இது இல்லாம இந்த கடன் பத்திரங்களை சீனா வித்தால் அமெரிக்காவினுடைய நிலைமை என்ன ஆகும், இது அப்படி நம்ம இன்னொரு வீடியோவா நம்ம நாளை கூட பேசுவோம். நிச்சயமா.